ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாம் இன்றைக்கி என்ன ரெசிபினா கருவேப்பிலை துவையல் அரைக்க போகிறோம்ப்பா. கருவேப்பிலை துவையலுக்கு நான் கருவேப்பிலையை உருவி நல்லா அலசி தண்ணி வடிகட்டி நேற்றே வச்சுட்டேன். இன்றைக்கி அரைக்கலான்றதால நேற்றே அலசி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான புளி, நீங்கள் வந்து எவ்வளோ கருவேப்பிலை போடுறீங்களோ அதுக்கு தேவையான புளி போட்டுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, வரமிளகாய். வாங்க அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான கடைசியில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே வணக்கணும், சரிங்களா? அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டேன். இதெல்லாம் வறுத்து எடுத்துடலாம். மிளகாய் வறுத்து எடுத்துட்டப்பா. இஞ்சி பூண்டு அதிலே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்ட உடனே இதில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லாமே பொரியிற அளவுக்கு வதக்கிக்கலாம். எண்ணெய்லாம் எப்பயுமே கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கோங்க. இந்தமாதிரி துவையலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் இருக்கணும் நிறையா. ரொம்ப வணங்கணும்லாம் அவசியம் இல்லைப்பா. ஓரளவுக்கு எண்ணெயில் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சாவே போதும், சரிங்களா? நம்ம கொட்டும் போது எவ்வளோ இருந்தது இப்போ பாருங்கள். கொஞ்சம் நல்லா வணங்க கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க. அவ்வளோதான், எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஜில்லுன்னு ஆற வச்சு மிக்சியில் போடுங்க. நம்ம சூடாக போட்டோம்னா மிக்சி வீணாயிட போகுது. ஜில்லுன்னு ஆற வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம்ப்பா. வாங்கப்பா, கருவேப்பிலை துவையல் தாளிச்சிடலாம். அரைச்சிட்டேன். தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. ஐயோ, சட்டி காய்வேலை. தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் வந்து ஒரு கரண்டி போட்டேன். தாளிப்புக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் நிறையா இருக்கணும். 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம் நிறையா. அதே தாளிக்கும் போதும் பார்த்திங்கன்னா தனி கடுகு தாளிச்சிக்கோங்க. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்ததுன்னா மறுநாளே வந்து வாசம் வந்துடும். அதனால் தனி கடுகு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து எண்ணெய் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம்ப்பா. இது வந்து கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் உப்பு போடல, நான் அரைக்கும்போது உப்பு போடல. நீங்கள் கல் உப்பு இருந்ததுன்னா அரைக்கும்போது போட்டுக்கோங்க உப்பு. நீங்கள் அரைக்கும்போது ஊற்றுற தண்ணியோடு இருந்துக்கணும். சரிங்க, எண்ணெய் நிறைய ஊற்றினா நல்லாயிருக்கும். 2-3 நாள் நல்லாயிருக்கும் எண்ணெயிலே சுண்டும் போது. நான் வந்து 2 பிரிவாக அரைச்சதால் மிளகாய், புளி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு இதை அடித்தேன். வெறும் கருவேப்பிலை மட்டும் ஒரு இதை போட்டு அரைச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் நறுநறுன்னு இருக்குன்னா, அம்மா மிக்சி, கம்பெனி மிக்சி இல்லை நம்மக்கிட்ட. அதனால் கொஞ்சம் நறுநறுன்னு இருக்குது. நீங்கள் நைஸாக எடுத்து வச்சு அரைச்சிக்கோங்க. நானே அவ்வளோ நேரம் ஓட்டி பார்த்தேன்பா. இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. அரைக்கிற பொருள் எதோ செய்யணும்னா இதுதான் கஷ்டமாக இருக்குது. கம்பெனி மிக்சி இப்போ வாங்க முடியாது. நம்ம ஈரோடு போயிட்டோம்னா அப்புறம் அங்கே வேஸ்ட்டாக கிடக்கும் இல்லையா? அதனால் வாங்கலை. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம்ப்பா. உப்பு வந்து நான் போடலை, தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்பூனெல்லாம் போட்டால் எனக்கு வந்து கை அளவு தெரியாது. அதனால் எப்பயுமே கையில் தான் போட்டுக்குவேன். உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 4:42. நானே இன்னமும் காலை சாப்பாடு சாப்பிடல. ஏன்னா ரொம்ப மனசு கஷ்டம், அவ்வளோ ஒரு வேதனை. சரி, இந்த துவையல் அரைச்சி வீடியோ போட்டதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நான் இன்னும் சாப்பிடல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பிறந்த நாள் ஜூன் 22.
என்னோடய பிறந்தநாள். அது காலையிலே குளிச்சுட்டு கோயிலுக்கெலாம் போகலை. அதை சொன்னாங்களே மன வருத்தம் அப்படின்னு. மன கஷ்டன்றதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. ஒரு 12 மணிக்கே தலை குளிச்சிட்டேன். அடுத்து சமைக்கிறதுக்கான வீடியோ எடுத்துட்டேன். சாப்பாடு செஞ்சேன், துவையல் அரைக்கிறேன். சாப்பாடு 12 மணிக்கு செஞ்சுட்டேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. அதனால் அப்படியே எனக்கு எப்பயுமே வருஷம் பிறந்த நாளான ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சங்கடங்கள் வந்து எப்பயுமே எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். சந்தோஷங்கிறது எப்போது அதே கூட வர்றதுக்கு முன்ன பின்ன பார்க்கும். அதுமாரி போயிட்டுருக்குது வாழ்க்கை. சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா கொதிக்கும்போது நிறையா பாதி அனல் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மிலையும் வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு. இது வந்து நானே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் ஊற்றி அரைச்சிட்டேன். ஏன்னா அம்மா மிக்சின்றது லோடு இருக்க மாட்டேங்குது. நீங்கள் வந்து இன்னும் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. கெட்டியாக அரைச்சி இதுமாரி இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுற மாதிரி வணக்கிக்கோங்க. உப்பு மட்டும் டேஸ்ட்டு பார்த்துடலாம். உப்பு கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா புளி கொஞ்சம் சேர்த்தே போட்டிருக்கேன். ஏன்னா புளி, உப்பு, காரெல்லாம் எல்லாமே சேர்த்தே இருக்குது இதில். இது வந்து நான் அதிகமாக சாப்பாட்டுக்கு தான் போட்டு சாப்பிடுவேன். பயங்கரமாக மேலெலாம் அடிக்குது. சிம்மில் வச்சிட்டேன். ரொம்ப நல்லா இது வந்து நல்லா கொதிக்கிறதுக்கப்புறம் இறக்குங்க, சரிங்களா? கொஞ்சம் சுண்டட்டும். நான் வந்து இந்த வருஷம் பிறந்த நாளாவது எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்லாம் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி முடிவு பண்ணிகிட்டு இருந்தேன். சரி குளிச்சுட்டு ஒரு கோவிலுக்கு போகலாம், முருகர் கோவில் தான் போகணுன்னு ஆசைப்படுவேன். கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு 4 நாளைக்கு முன்னாடியே ஒரு சங்கடங்கள் வந்து சேர்ந்தது. அதனால் போகலை. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எனக்கு நானே அழுதுக்குவேன், எனக்கு நானே ஆறுதல் சொல்லிப்பேன். சரிப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நீங்களே இறக்கிடுங்க. நானும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கிடுறேன். அவ்வளோதான், சூப்பரான கருவேப்பிலை துவையல் ரெடி. இப்போ நான் ஊற்றின எண்ணெய் கூட கம்மி தான், இன்னும் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றினேன்னா அது சுண்ட பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே வரணும். இது எண்ணெய் கம்மி தான் இவ்வளோ துவையலுக்கு. சரிப்பா, பாய்.